ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் 323ஆம் வருட கந்தூரி உருஸ் தினத்தை முன்னிட்டு மன்பவுல் பரக்கா சங்கத்தினரால் நடத்தப்படும் தொடர் சொற்பொழிவின் 8ஆம் தினமான இன்று நபி நேசம் நம் சுவாசம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தரப்பட்ட நேரத்திற்குள் ஒரு சில செய்தியை மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறும் பொழுது அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் என்பதாக கூறுகிறான். திண்ணமாக இறை நம்பிக்கையாளர்கள் அவர்களுடைய உயிரை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் முன்னுரிமை பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். எந்த ஒருவரும் முஃமினாக முடியாது. ஹத்தா எதுவரை என்றால் அவர் என்னை பிரியப்படும் வரை அவர் முழுமையான முஃமினாக முடியாது. மின் வாலிதிஹி அவர்களுடைய பெற்றோரை விட, மின் வலதிஹி அவர்களுடைய பிள்ளைகளை விட, வன்னாசி அஜ்மாயின் மற்ற ஏனைய அனைத்து மக்களையும் விட என்னை பிரியப்படும் வரை அவர் முஃமினாக முடியாது, முழுமையான முஃமினாக முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சம்பவம் ஒன்று வருகிறது. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பின்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் முதலில் என்னுடைய உயிரை நேசிக்கிறேன், பிறகு மற்ற அனைத்து மக்களையும் விட, மற்ற அனைத்து பொருட்களையும் விட நான் உங்களை தான் நேசிக்கிறேன் என்பதாக அவர்கள் கூறுவார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், அப்படி என்றால் உன்னுடைய ஈமான் என்பது பரிபூர்ணமாகவில்லை. ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் இந்த ஹதீஸை கூறுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி என்பதாக கூறுவார்கள். என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக என்னை பிரியப்படும் வரை உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது என்பதாக கூறுவார்கள். இதை கூறிய மாத்திரமே சற்றும் சிந்திக்காமல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சற்றும் சிந்திக்காமல், நாயகமே, இப்பத்திலிருந்து நான் என்னுடைய உயிரிலும் மேலாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதாக கூறுவார்கள். என்றால் அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர பெருமக்களே. அடுத்தபடியாக பார்க்க போனமே ஆனால், கது சுஐல அலி ரலியல்லாஹு அன்ஹு கைஃப கான ஹுப்புக்கும் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருமுறை அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஒரு மனிதர் வந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாகிய நீங்கள், உங்களுக்கு அவர்களின் மீது எந்த அளவு பிரியம் இருந்தது என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுவார்கள், கால கான வல்லாஹி அஹப்பு இலைனா. அவர்கள் சொல்லுவார்கள், கான வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அஹப்பு இலைனா நாங்கள் அவர்களின் மீது பிரியப்பட்டோம், மின் அம்வாலினா எங்களுடைய சொத்துக்களை விட நாங்கள் அவர்கள் மீது பிரியப்பட்டோம், வ அவுலாதினா மேலும் எங்களுடைய குழந்தைகளை விட நாங்கள் அவர்கள் மீது பிரியப்பட்டோம், வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா மேலும் எங்களுடைய தந்தை தாய்மார்களை விட அவர்களின் மீது பாசம் வைத்ததை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் பிரியப்பட்டோம் என்று சொன்னார்கள். ஓ மினல் மாயில் பாரிதி அலல்லம. எப்படின்னா,
ஒரு பாலைவனத்தில் ஒரு சுடு பாலைவனம் இருக்குது. அங்கே வந்து தண்ணியே இருக்காது, அப்படி தானே? அங்கே தண்ணியே இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணியை தேடி அடைவோம். அங்கே ஒரு மனுஷன் வந்து ஒரு தண்ணியை பார்த்து அது மீது எவ்வளோ பிரியப்படுவான், அது மீது எவ்வளோ ஆசை வைப்பான். தண்ணி கிடச்சிட்டு நமக்கு வந்து ஒரு உயிர் கிடச்ச மாதிரி தண்ணி ஃபஸ்ட்டு குடிப்போம்னு சொல்லி அது மேலே எவ்வளோ பிரியம் வைப்பான். அதை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் பிரிய வைத்திருந்தோம் என்பதாக கூறுகிறார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த அளவிற்கு நாம் பிரியம் வைக்க வேண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. அடுத்தபடியாக பார்க்க போனமே ஆனால் ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், உஹது போர்க்களத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி செய்தி பரவுகிறது. எங்க? மதினா முழுக்க பரவுது. அது முழுக்க பரவி அங்கே கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டிருக்குது. எங்க? மதினால. அப்போ ஒரு வீட்டிலேருந்து ஒரு பெண்மணி வந்து ஓடோடி வர்றாங்க. வீட்டிலேருந்து வந்து கேட்குறாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அந்த போர்க்களத்தில் கலந்த ஒரு நபர் சொல்கிற ஒரு சஹாபி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து உங்களுடைய கணவன் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று கூறினார்கள். அதை கூட தன்னுடைய கணவன் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று ஒரு வருத்தம், ஒரு மன கஷ்டம் எதுவுமே இல்லாமல், எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, எனக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கணும். எப்படி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க வேண்டும், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வாறு இருக்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும் என்று போய்கொண்டே இருக்கிறார்கள். சற்று கொஞ்ச தூரம் போய்கொண்டிருப்பார்கள். மீண்டும் ஒரு சஹாபி சந்தித்து மீண்டும் சொல்கிறார்கள், அந்த போர்க்களத்தில் உம்முடைய மகன் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் மீண்டும் செல்கிறார்கள். அப்பவும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. மறுபடியும் ஒரு சஹாபி சந்தித்து மறுபடியும் சொல்கிறாங்க, இந்த போர்க்களத்தில் உங்களுடைய தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். உங்களுடைய தந்தை வஃபாத்தாகி விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதையும் இதே போல்தான் ஒரு கஷ்டம், ஒரு மன கஷ்டம், ஒரு கவலை இல்லாமல், அதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது, எனக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க ரசூலுல்லாஹ் பார்க்க. அதுக்கப்புறம் ஒரு சில நிமிடம் கழித்து, ஒரு சில நேரம், ஒரு சில நொடிகள் நடந்திருப்பார்கள். மீண்டும் ஒரு சஹாபி சந்தித்து, உம்முடைய சகோதரன் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்று கூறுகிறார்கள். அதையும் இதே மாத்திரம்தான் கூறுகிறார்கள். என்னண்டு, எனக்கு ஒரு கவலை இல்லை, எனக்கு ஒரு இது கூட இல்லை, ஒரு விஷயம் கூட இல்லை, அதெல்லாம் ரசூலுல்லாஹ் எனக்கு நான் பார்க்கணும், ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்கணும். எப்படி? ரசூலுல்லாஹ்வை நான் பார்க்கணும், அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வேகமாக போகிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட போய், நாயகமே உங்களுக்கு எதுவும் ஆவலையே, உங்களுக்கு எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வின் மீது அவர்கள் எந்த அளவு பிரியப்பட்டு இருப்பார்கள், எந்த அளவிற்கு காதல் வைத்திருப்பார்கள் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்மட்டையும் அந்த காதல் வரணும். அடுத்தபடியாக பார்க்க போனமே ஆனால், சதகத்துல்லா அப்பா வலியல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மித்ரியா ஷரீஃபிலே கூறுகிறார்கள், وحبك في لحمي وعظمي مداخل بهما لشيطان بقلبي مداخل ولا شوب في هذا ولا فيه داخل أكيد الرجاء أنني بك داخل رياض الجنان بالأماني تملأ. என்ன ஒரு அற்புதமான வாசகம்! நபியே நாயகமே, தாங்கள் மீது நான் கொண்ட அன்பு என் தசையிலும் எலும்பிலும் புகுந்திருக்கிறது. அதில்
ஷைத்தான் ஒரு இன்ச்சு கூட நுழைய முடியாது. எப்படி? ஒரு இன்ச்சு கூட நுழைய முடியாது. ஷைத்தான் நுழைவதற்கான இடமே இல்லை. அதில் அந்த காதலில் எந்தவித கலப்படமும் இல்லை. அதில் எவ்விதமான பங்கும் எவருக்கும் இல்லை என்பதாக கூறுகிறார்கள் சதகத்துல்லா அப்பா. அடுத்தபடியாக உமர் அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவங்க எழுதிய பைத்து எல்லாத்துக்கும் தெரியுமே. என்ன பைத்து? அல்லஃபல் அலி ஃபூனிலாமா என்ற பைத்து. அந்த பைத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, ஹுப்பு ஹிப்பி ஹப்பத்து ஃபி லுப்பி கல்பி அன்பதத் ஹுபுபுஹா மா குல்லு ஹப்பிம் மின்ஹு லில் மஹாலி ஹால். லா இலாஹ இல்லல்லாஹ் என் கண்மணியே நாயகமே, தாங்கள் மீது நான் கொண்ட அன்பு எனும் வித்து என் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஆழப்பதிந்து வேரூன்றி பூத்து குலுங்குகிறது. எனவே தாங்கள் மீது நான் கொண்ட பரிசுத்த காதல் இனி ஒருபோதும் அழியப் போவதே இல்லை என்பதாக அவர்களுடைய கசீதாவிலே சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்க்க போனோமே ஆனால், சரி இவ்வளோ சொல்லிட்டோம், நம்ம இத்தனை ஒலிமார்கள் இத்தனை சஹாபாக்கள் இவ்வளோ பிரியப்பட்டிருக்காங்கன்னு சொன்னோம். சரி, இப்படி நம்ம பிரியப்படுறதுனால என்ன பலன், நமக்கு என்ன ஃபாய்தா, நமக்கு அதை கொண்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதையும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ன ரஜுலன் சஅலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனிஸ்ஸா. அனஸ் ரலியல்லாஹு தஆலா கூறுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கியாமத் நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கிறார்கள். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கால வமா அஅதத்து லஹா, நீ அதற்காக என்ன செஞ்சு வச்சிருக்க, என்ன தயாரித்து வச்சிருக்கன்னு கேட்குறாங்க. யார் கேட்குறா? ரசூல்லா கேட்குறாங்க அந்த மனிதர்கிட்ட. அப்போ அந்த மனிதர் சொல்கிறாரு, கால லா ஷைஉன் இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் ஒன்றுமே செய்யவில்லை, ஒரு அமலும் செய்யவில்லை, ஆனால் ஒன்றே ஒன்று செய்திருக்கிறேன். அது என்னவென்றால், அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வையும் நான் பிரியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபகால, ரசூல்லா சொல்கிறாங்க, அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை பிரியப்படுறியோ அவரோட இருப்ப. எப்படி? யாரை நீ பிரியப்படுறியோ அவங்களோட நாளை சொர்க்கத்தில் இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டவுடனே அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா மற்ற சஹாபாக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எதுக்கு? இந்த வார்த்தையை கேட்டவுடனே, அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை பிரியப்படுகிறாயோ அவர்களுடன் நாளை மறுமையில் இருப்பாய். இந்த வார்த்தையை கேட்டவுடன் மிக சந்தோஷம் அடைகிறார்கள். அப்போ அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க? கால அனசுன் ஃபமா ஃபரிஹ்னா பிஷைஇன் ஃபரஹ்னா பிகௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஅமன் அஹ்பப்த. அந்த அந்த மஅமன் அஹ்பப்த என்ற வார்த்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாத்திரமே அல்லாமல் நாங்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டோம் என்பதாக கூறுகிறார்கள். கால, மறுபடியும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபஅன்னா உஹிப்புன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கர் வ உமர். அப்ப நான் அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை சொன்னதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் முதல்ல அல்லாஹ்வை நேசிக்கிறேன், பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன், பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் நேசிக்கிறேன், பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் நான் நேசிக்கிறேன் என்பதாக கூறுகிறார். வா அர்ஜு அன் அகூன மாஹும் பி ஹுப்பி இய்யாஹும் வ இல்லம் அமல் பிமிஸ்லி அமாலி. என்ன சொல்கிறாங்க? இந்த இவங்க சொன்னாங்கல்ல, அல்லாஹ்வையும் ரசூலுல்லாஹ்வையும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும்
உமரே ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்கல்ல, இந்த 4 பேரை நான் பிரியப்படுறேன், நான் வந்து ஆதரவு வைக்கிறேன், என்னண்டு இவங்களோட சொர்க்கத்தில் இருப்பேன்னு சொல்லி நான் ஆதரவு வைக்கிறேன். ஆனால் இவங்களுடைய அமலுக்கு ஏற்றவாறு, இவங்களுடைய அமலுக்கு சமமாக நான் எந்த அமலையும் செய்யவில்லை, நான் இவர்களுடன் இருப்பேன் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். என்றால் அவர்களுடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர பெருமக்களே. அடுத்தபடியாக பார்க்க போனோமே ஆனால், பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒருமுறை பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், ரஅய்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி. என்ன சொல்றாங்க? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவில் கண்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கால ரஅய்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாமி ஃபகால லி. ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்க, யா பிஷ்ர், ஓ பிஷ்ரே, அத்தத்ரி லிமா ரஃபஅக்கல்லாஹு மின் பைனி அக்ரானக, உன்னை அல்லாஹ் தஆலா இந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறானே, இதற்குரிய காரணம் என்னவென்று தெரியுமா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஷ்ருல் ஹாஃபியை பார்த்து, பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். அப்ப பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன தெரியுமா சொன்னாங்க? குல்து, நான் சொன்னேன், லா யா ரசூலல்லாஹ், எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 5 விஷயத்த சொன்னாங்க. ஒரு விஷயம் 2 விஷயம்லாம் இல்லை, 5 விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கால பி இத்திபாயிக லி சுன்னதி வ ஹிதுமதிக லி ஸாலிஹீன் வ நஸீஹதிக லி இஹ்வானிக வ முஹப்பதிக லி அஸ்ஹாபி வ அஹ்லி பைத்தி. என்ன சொன்னாங்க? நீங்கள் வந்து என்னுடைய சுன்னத்தை பின்பற்றீங்க, 1. 2வது என்ன அப்படின்னா, ஓ ஹிதுமதிக லி ஸாலிஹீன், நல்லடியார்களுக்கு நீங்கள் ஹிதுமத் செய்கிறீர்கள், உதவி செய்கிறீர்கள். ஹிதுமத்னா இந்த இடத்துல அர்த்தம் உதவி செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது 2. 3வது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஓ நஸீஹதிக லி ஸாலிஹீன், நல்லடியார்களுக்கு ஓ நஸீஹதிக லி இஹ்வானிக, சகோதரர், உங்களுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க? உபதேசம் செய்கிறீங்க, நல்ல உபதேசம் செய்கிறீங்க. இது 3. 4வது என்ன அப்படின்னா, முஹப்பதிக லி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் அனைவர்களையும் நீங்கள் நேசிக்கிறீர்கள். இது 4. 5வது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வா அஹ்லு பைத்தி, மேலும் என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்பதாக இந்த 5 விஷயத்தையும் கூறினார்கள். அப்புறம் சொல்றாங்க, ஒஹுவல்லதி பலகக மனாசில் அபரார், இந்த 5 விஷயத்தையும் வைத்துதான் அல்லாஹ் தஆலா உமக்கு இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் என்பதாக கூறுகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாமும் அதிகமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தை சொல்லி இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நல்ல நன்மை பெறக்கூடிய மாதமாக நாம் பயன்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வா ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.